ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து டிஃபனுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஹரியாலி ரவா கிச்சடி தான் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே நார்மலாக செய்கிற மாதிரி தான் உப்புமா. அதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இந்த ரவா கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அது கூட ஒரு டம்ளர் ரவை. இந்த ரவை வந்து 200 கிராம் பிடிக்கும். இது வந்து வறுக்காத ரவை தான். இந்த ரவையும் வறுக்கணும், இந்த மசாலாவும் நம்ம அரைக்கணும். இந்த ரெண்டும் செஞ்சுட்டு நான் அது வந்து எப்படி தாளிக்கிறதுன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து டம்ளரில் ரவை எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கப்போ டம்ளரோ உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்துக்கிறேன். இந்த ரவா கிச்சடி செய்யறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வறுக்காத ரவை தான். இது வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வறுக்கணும். இது வந்து 200 கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு. அதனால் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கப்போ டம்ளரோ உங்களுக்கு எது வசதியோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா தான். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, அதுவும் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இது காய் வந்து கேரட்டு பீன்ஸு ரெண்டும் சேர்ந்து ஒரு 150 கிராம் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை பட்டாணி இந்த உரிச்சி எடுப்போம்ல அந்த பட்டாணி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போடுறேன். இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, ஒரு 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து காரம் இருக்காது, அதனால் நான் 4 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு அரை எலுமிச்சம்பழம். இந்த அரை எலுமிச்சம்பழத்து இதில் எல்லாம் புழிஞ்சு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரணும். அதே மாதிரி இந்த ரவையும் வந்து நம்ம வறுத்து வைக்கணும். இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு காமிக்கிறேன். இப்போ கடாயை வச்சு அதில் ரவையை போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம கையில் தூக்கணும்னாக்கா கை பொறுக்காமல் நம்ம இப்படி விட்டுறணும், அதுதான் பதம். இது வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ரவை வறுத்து எடுத்துகிட்டு இன்னொரு வேறு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த கிச்சடிக்கெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை போட்டுக்கணும். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இந்த இஞ்சி இதெல்லாம் போடலாம். இப்போ நல்லா செவந்து வரட்டும். நீங்கள் கிச்சடி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் இதே தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க. இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். அது கூட இஞ்சியும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே ரொம்ப வதங்கணும்னா இல்லை, உப்புமாவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதமாட்டம் வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ், இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கூட போட்டுக்கிறேன். இந்த கலர் வந்து மாறாமே இருக்கும், காயோட கலர். இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷமாக அந்த காய் வந்து வதங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க.
இந்த கிச்சடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து காலையில் நம்ம டிஃபனுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இல்லை வேலைக்கு போகிறவங்க மத்தியானம் லஞ்சுக்கோ கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட வந்து தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஒரு தக்காளி. இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். வாசனை சூப்பராக வருது. இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1க்கு 3 தண்ணி அளந்து வச்சுக்கிறேன். பச்சை தண்ணி தான், சூடெல்லாம் பண்ணல. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே 1க்கு 3 தண்ணி வச்சிட்டிங்கனாக்கா, ஒரு கப்பு ரவையாக இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் ரவையாக இருந்தாலும் சரி, 1க்கு 3. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் போடுறேன். இதுக்கு தகுந்த அளவுக்கு தேவையான அளவு மட்டும் போடுறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரவையை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, காயே வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற இந்த ரவையை வந்து நீங்கள் ஒரு கையில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடுங்க. நான் ஃபோன் வச்சுருக்கிறனால என்னால் ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையில் கிளற முடியல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. நம்ம நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி வறுத்துருக்கனால கட்டிப்படாது. எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்படி மெதுவாக கிளறி விடுங்க. லேசு தூணு மாதிரி போட்டு கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் போட்டு அப்படியே கிளறுங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலையில் தெரிக்கும். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா வெந்துடும். ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கரெக்டாக இருக்குது. 1க்கு 3 தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போடுறேன். இது சின்ன ஸ்பூன் தான். இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட போடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆவி வருது பாருங்க. நல்லா சூப்பராக வெந்துருச்சு ரவா கிச்சடி. நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நல்லா சூப்பரான ஒரு ரவா கிச்சடி செஞ்சியாச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நடக்கலை சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், நீங்கள் எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா ஒரு பருப்பு பொடி வச்சு அந்த பொடி கூட நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்லாம். அதுவும் இல்லைன்னா ஒரு ஊறுகாய் வச்சு கூட நீங்கள் இதை நல்லா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கிச்சடி. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அந்த உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.